இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்த உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து ஹோட்டலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க. நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணல, சும்மா வீட்டுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு அந்த மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். 1 கப் நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் அதில் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக அந்த கேசரி கலர் போடுறேன். இது வந்து நீங்கள் போடலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவு அந்த கோட்டிங் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம சிக்கன் 65 எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி தான். நல்லா ரெட் கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதோட குட்டி குட்டி பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹோட்டலில் குட்டி குட்டி பீஸாக இருக்கும். பட் இது நம்ம வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதோட இன்னும் குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதில் போடுறதுக்கான வெஜ்ஜஸ் கட் பண்ணுறேன். ஒரு கேப்சிகம் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ண போகிறேன். குடமிளகாயை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் போட்ட குடமிளகாவும் வெங்காயமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்சம் நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக செய்ய போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் நல்ல பெரிய கடாயாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 வெங்காயத்தை இதில் நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் அந்த குடமிளகாவோட அளவு வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் அதோட கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா, பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். அதாவது குடமிளகாவும் வெங்காயமும் ரொம்ப வதங்கிடக்கூடாது. அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து சில்லி சிக்கன் மசாலான்னு ரெடிமேடாக விற்கிது, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது போடுறதா தான் அந்த தனி மிளகாய் தூளும் இந்த கரம் மசாலாவும் நீங்கள் போட தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை தூக்கி இதில் கொட்டிடலாம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில், அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி சாஸ், டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறேன். இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். இதை நான் ஊற்றதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஊற்றுறேன். இதில் சில்லி சாஸ் கூட ஊற்றிக்கலாம், பட் அது நான் ஊற்ற மாட்டேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து வினிகரும் சர்க்கரையும். வினிகர் 1 ஸ்பூன், சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நான் அது வந்து ரெக்கார்ட் பட்டன் அமுத்தாமல் நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் தனியாக நான் சொல்லிடுறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அந்த சர்க்கரையும் வினிகர் வந்து ஒரு சீக்ரெட்டாக ஆட் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சுக்கோங்களேன் ஹோட்டலில். இதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை எடுத்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து பால் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த இதில் ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஷைனிங்காக ஒரு டெக்ஸ்சர் நம்மளுக்கு இருக்கும்ல கடையில், அந்த மாதிரி ஒரு ஷைனிங்கும் அந்த ஒரு டேஸ்ட்டும் கிடச்சிரும் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவரோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக 2 பெரட்டினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை வெட்டி போடுறேன். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தாள் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.